வாசு, அம்மா, நீ நல்லபடியா உயிர் பழிச்சது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டேய் வாசு, இப்பதான் என் உசிரே என்கிட்ட திரும்பி வந்த மாதிரி இருக்கு. வாசு, உன் உயிர் திரும்பி வந்ததுல கடவுளுக்கு பங்கு இருக்கோ இல்லையோ, நந்தினிக்கு நிறைய பங்கு இருக்குப்பா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா வாசு, உன் உயிரை காப்பாத்துறதுக்கு ஆபரேஷனுக்கு 4 லட்சம் ரூபாய் பணம் இருந்தாதான் முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சரி, பணத்துக்கு செல்வத்துக்கிட்ட போய் கேட்கலாம் நானும் உங்க அப்பாவும் போய் கேட்டோம்டா. உனக்கு பணம் எல்லாம் கொடுத்து உதவி செய்ய முடியாதுன்னு அவன் எங்களை விரட்டி விட்டுட்டான்டா. ரேவதி அப்பா கூட இருக்கிற சங்கர்லிங்கம் வந்து ரேவதி வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்டா பணம் தருவார்னு சொன்னாரு. ஆனா உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன ராஜசேகர் கிட்ட நான் போய் பணம் கேட்க மாட்டேன்னு ரேவதி சொல்லிட்டா. உன்னை எப்படி காப்பாத்துறது, பணத்துக்கு எங்க போறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நந்தினி வந்து பணம் கொடுத்து உன் ஆப்ரேஷனுக்கு உதவி பண்ணாப்பா. ஆமாண்டா வாசு, நீ யாரை எதிரியா நினைச்சி யாருக்கு சவால் விட்டு கெடு கொடுத்துட்டு வந்தியோ அந்த நந்தினி தாண்டா வந்து இப்போ உயிரை காப்பாத்திருக்கா. ஆமா வாசு, இப்ப நீ உயிர் பொழைச்சதுக்கு காரணமே நந்தினி செஞ்ச உதவியாலதான். ஆண்டி, வாமா நந்தினி. வாம்மா. எப்படி இருக்கீங்க வாசு? இப்பதாம்மா கண்ணு முடிச்சிருக்கான். நீங்க குணமாகணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் வாசு. தேங்க் காட், என் பிரார்த்தனை பலிச்சிருச்சு. நடந்ததெல்லாம் அம்மா சொன்னாங்க. நீங்க பணம் கொடுத்து உதவி செய்யலனா நான் உயிர் பொழைச்சிருக்க மாட்டேனா? ரொம்ப நன்றி மேடம். என்ன வாசு இது? எனக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிட்டு அந்நியப்படுத்துறீங்க. நீங்க செல்வத்துக்கு மட்டும் தம்பி கிடையாது, எனக்கும் தம்பி தான். இல்ல மேடம், நானும் ரேவதி உங்ககிட்ட நடந்துகிட்ட எதையுமே மனசுல வச்சுக்காம நீங்க ஓடி வந்து உதவி செஞ்சிருக்கீங்க. நான் அன்னைக்கே ரேவதி கிட்ட சொன்னேன், உறவுகளுக்குள்ள சண்டை சச்சரவு வர்றது சகஜம்தான். அதுக்காக உயிருக்கு ஆபத்துன்னு வரும்போது பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல. நான் உங்களுக்கு கொடுத்த பணம் செல்வத்தோட பணம் தான். ஆனா செல்வத்துக்கு தெரியாம தான் அதை கொடுத்துருக்கேன். அது பரவாயில்ல, நான் அப்புறமா செல்வத்திட்ட சொல்லி சமாளிச்சுப்பேன். அதனால நீங்க எனக்கு நன்றி சொல்றதை விட செல்வத்துக்கு தான் நன்றி உள்ளவரா இருக்கணும். இன்னொரு விஷயம் வாசு, நான் உங்களுக்கு தேடி வந்து உதவி பண்ணது உங்களையும் ரேவதியையும் என் பக்கம் இழுக்கணுங்கிறதுக்காக இல்ல. அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். நீங்க என்னை எதிர்த்தது அர்ச்சனா மேல உள்ள பாசத்தினால. அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் நான் தேடி வந்து உதவி செஞ்சேன். இதுல எந்த உள்நோக்கமும் இல்ல வாசு. அர்ச்சனா விஷயத்துல நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுல எனக்கு வருத்தமோ கோவமோ வராது. அது வேற இது வேற. நான் எல்லாருக்குமே எப்பவும் உதவி செய்யணும்னு தான் நினைப்பேன் வாசு. அதே மாதிரிதான் அர்ச்சனாவுக்கும் செல்வத்துக்கும் செஞ்சேன். ஆனா அது அர்ச்சனாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்புற லெவலுக்கு வரும்னு எதிர்பார்க்கல. எல்லாரும் அர்ச்சனா வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றாங்க. சூழ்நிலையும் அப்படி அமைஞ்சு போச்சு. ஆனா உண்மையாவே அதுக்கு நான் காரணம் இல்ல. அதனால மேற்கொண்டு நீங்க என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் தாராளமா எடுங்க. நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஏதோ உங்களை பார்க்க வந்த இடத்துல இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. உடம்ப பாத்துக்கோங்க வாசு. மேற்கொண்டு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க, சரியா? வரேன் ஆண்டி, வரேன் ரேவதி, வரேன் அங்கிள். வாசு, நந்தினி வந்து எவ்வளவு பெருந்தன்மையா பேசிட்டு போறா பாத்தியா? இதுக்கப்புறமும் நீ அவளை எதிரியாவா நினைக்க போற? வேண்டாண்டா வாசு, அப்படி நினைச்சேன்னா நாம நன்றி கிட்டவங்களா ஆயிடுவோண்டா. இனிமே நந்தினிக்கு எதிராக எதுவும் செஞ்சிடாதரா. அம்மா, இந்தாங்கம்மா உங்க பேரு. டே கண்ணு, டே டே டே, நாங்கெல்லாம் இருந்தோம் உங்க அம்மா உன்னை அனாத மாதிரி ரோட்ல தொட்டில் கட்டி போட்டிருக்காளேடா. கண்ணு, டே 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 குட்டி பையா, இங்க பாரு, இங்க பாரு, தாத்தா பாரு, தாத்தா பாரு, தாத்தா பாரு, தாத்தா பாரு. என்னடா செல்லம்? என்னடா கண்ணு, உன் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்து போயிடுச்சேம்மா. நீ மட்டும் என் கண்ணில் படாம இருந்திருந்தா உன்னை பார்க்கலங்கிற ஏக்கத்திலேயே நான் செத்து போயிருப்பேன். அதான் எல்லாரும் நல்லபடியா ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்லம்மா, அப்புறம் என்ன?
அனாதையா வந்த என் பொண்ணு தாய்க்கு தாயா இருந்து உறவா இருந்து அவளுக்கு ஆதரவு கொடுத்து காப்பாத்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என்ன மட்டும் இல்லம்மா, உங்க பேரனையும் இவங்க தான் காப்பாத்தி இருக்காங்க. என்னம்மா சொல்ற? சரியா யூரின் போகாம இருந்த இவனை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து அங்க வந்து பெரிய மனுஷன் கிட்ட பணம் வாங்கி உங்க பேரனையும் இவங்க தான் காப்பாத்தி இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு நான் மயக்கடிச்சு விழுந்தப்போ என்ன காப்பாத்துனீங்க. என் பொண்ணு பேரன் எங்க எல்லாரோட வாழ்க்கையில நீங்க சம்மந்தப்பட்டிருக்கீங்க. ஏதோ உங்களுக்கும் எங்களுக்கும் விட்டக்குறை தொட்டக்குறை இருந்திருக்கும் போல இருக்கு. இதெல்லாம் ஆண்டவன் செயல். அந்த ஆள் என்ன வீட்டை விட்டு துரத்தி நான் ரோட்ல நின்னப்போ கூட பிறந்த பொறுப்பா இருந்து இவங்க எல்லாரும் தான் என்ன பாத்துக்கிட்டாங்க. இவங்க கிட்ட காசு பணம் இல்லைனாலும் அன்பு பாசத்துல இவங்க எல்லாரும் கோடீஸ்வரங்கம்மா. உங்க எல்லாருக்கும் நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். என்னங்க எங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடலாமா? இத பாருங்க, இதுக்கு மேலயும் உங்க பொண்ணும் பேரனும் இந்த மழையிலயும் பனியிலயும் கஷ்டப்பட வேண்டாங்க. கூட்டிட்டு போங்க. சரிங்க, வாம்மா நம்ம வீட்டுக்கு போலாமாம்மா? ஆமாம்மா, இத்தனை நாளா தூக்கம் இல்லாம உங்க அம்மாவும் நானும் சோறு தண்ணி இல்லாம உன்னை எந்தெந்த இடத்துல தேடி அலைஞ்சிருக்கோம் தெரியுமா? இதுக்கப்புறமும் நீ இங்க இருக்க வேண்டாமா? வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்க. சரிங்கப்பா. குடும்பா, வாமா. நான் வரேங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். வரம்மா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னது, பார்க்ல விளையாடிட்டு இருந்த ஒரு குழந்தையால உன் கல்யாண திட்டமே கெட்டு குட்டிச்சவரா போச்சா? நீ எதுக்குமா அவனை பார்க்குக்கெல்லாம் கூட்டிட்டு போன? வீட்லயே ஊத்தி கொடுத்து பேசியிருந்தானே அவனுக்கு இந்த குழந்தை ஞாபகம் எல்லாம் வந்திருக்காது இல்ல? நான் சரி ரிலாக்ஸா உட்கார வச்சு பேசினா சந்தோஷமா பேசுவாருன்னு நினைச்சுதான் ஆண்டி கூட்டிட்டு போனேன். திடீர்னு உல்டாவா மாறிட்டாரு. ஆனா நான் விடல. ரோட்ல அர்ச்சனாவை பார்த்த விஷயத்த போட்டு கொடுத்தேன். அப்பதான் அவருக்கு குழந்தை மேல இருக்கிற ஞாபகமே கட்டாச்சு. அதெல்லாம் சரி, அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா இல்லையா? இப்ப அதானே முக்கியம். அத பத்தி எல்லாம் ஒண்ணும் பேசல ஆண்டி. என்னாலயும் பேச முடியல. ஏதோ என்னமோ இவ கல்யாணத்துக்கு அலையிற மாதிரி நினைச்சு செல்வம் ஆப்போசிட்டா மாறிடக்கூடாதுல்ல. அதான் அதுக்கு மேல நானும் பேசல. ஐயோ நந்தினி, நீ இப்படி அலட்சியமாலாம் இருக்க கூடாது. அர்ச்சனா எங்கேயோ கண்காணாத இடத்துல இருக்கான்னு தானே நம்ம நினைச்சிட்டு இருந்தா. இப்ப நீயே அவளை இந்த ஊர்ல பாத்திருக்கியே. என்னைக்காவது ஒரு நாள் அவ குழந்தையோட வந்து நின்னு அவன் முன்னாடி கண்ணை கசக்குனானா? இவனும் குழந்தைய பார்த்து மனசு மாறிட்டானா? உன் நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்படிலாம் நடக்கும்னு சொல்றீங்களா? பின்ன எது வேணாலும் நடக்கும். நீ படிச்சவ, புத்திசாலி. இதெல்லாம் நான் உனக்கு சொல்லி தரணுமா? அவனா கல்யாண பேச்சை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட பேசுவான்னு காத்துக்கிட்டு இருந்தேனா நீ இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும் நந்தினி. அவன் ஏற்கனவே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தானே தள்ளி வச்சான். அதை ஞாபகப்படுத்தி கல்யாணத்தை முடிக்கணும், அவ்வளவுதானே. இதை உன்னால செய்ய முடியாதா? முடியாதுன்னு ஒண்ணும் இல்ல ஆண்டி. நான் கல்யாணத்தை பத்தி திரும்ப திரும்ப பேசினா எங்க செல்வத்துக்கு சந்தேகம் வந்துருமோன்னு தான் பாக்குறேன். என்னம்மா நந்தினி, சந்தேகம் வராத மாதிரி எப்படி பேசுறதுன்னு நான் உனக்கு சொல்லி தரணுமா? ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்க. என்னதான் நீ அவன் கூட சேர்ந்து வாழ்ந்தாலும் ஒரே வீட்டுல இருந்தாலும் அவன் மூலமா ஒரு பிள்ளைய பெத்துக்கிட்டாதான் உனக்கு ஒரு உரிமை, பாதுகாப்பு. ஆனா அதுக்கு அவன் இடம் கொடுக்க மாட்டான். குறைஞ்சபட்சம் அவன் கையால தாலி கட்டிக்கிட்டாதான் அவனுக்கு உங்ககிட்ட ஒரு பிடிமானம் இருக்கும். இத நீ கோட்டை விட்டுறக்கூடாது நந்தினி. எதுக்கு சொல்றேன்னா, அந்த சிவகாமி அர்ச்சனாவை பார்த்துட்டானா அவ்வளவுதான். அவ சும்மா இருக்க மாட்டா, அப்படியே குறுக்க திரும்பிடுவா. அது உனக்கு இடைஞ்சலா போயிடும் நந்தினி. அதனால நீ முந்திக்கிட்டு செல்வத்து கையால சீக்கிரமே தாலியை கட்டிக்கோ. என்ன கேட்டா இன்னைக்கே நீ அவங்கிட்ட பேசி நாளைக்கே தாலி கட்டிக்கிட்டா கூட நல்லதுதான். ஓகே ஆண்டி, நான் செல்வத்துக்கு இன்னைக்கே பிரஷர் கொடுக்கறேன். நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கே நான் கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். உன்னால முடியுமா? அவங்கிட்ட பேசுற விதத்துல பேசு, நடக்கிறதெல்லாம் நல்லபடியா முடியும். பாத்து வாமா, மெதுவா பாத்து.
வாம்மா. பானே, அர்ச்சனாவை குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆர்த்தி தட்டை கொண்டு வா. இதோ வரேம்மா. அர்ச்சனா, என்னம்மா இப்படி செஞ்சிட்டியே? ராணி மாறி வாழ்ந்த நீ நடுத்தருவுல குழந்தைய பெத்து எடுத்திருக்கியம்மா. என்ன விதிமா இது? அம்மா சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்பதான் அர்ச்சனாவை ரொம்ப கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். தயவு செஞ்சு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க. நீங்க சொல்றதும் சரிதான். எடுமா. பொட்டு வைமா. உள்ள உள்ள வாங்க. போங்கக்கா. அம்மாடி, ஏமா இப்படி செஞ்சிட்ட? உன்னை காணோம்னு தெரிஞ்சது உங்க அம்மா அப்பா எப்படி பதறி போயிட்டாங்க தெரியுமா? அக்கா குழந்தை கொடுங்க. அடடடடடடே. ஏய், என்ன என்ன இப்படி அழற? அத்தடா. அக்கா, நீங்க வரீங்கன்னு அப்பா ஃபோன் பண்ணி சொன்னதும் பால் வாங்கி காய்ச்சி வச்சிருக்கேன். எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல இப்ப வேண்டாம் பானு. ஏங்க அப்படி பண்ணீங்க? வீட்ல உங்களுக்கு பிரச்சனைனா அப்பா அம்மா வெளியே இல்ல, ஜெயில இருக்காங்க. சரி, ஏன் நாங்க இல்ல? எங்க வீட்டுக்கு வர வேண்டியது தானே? நாங்க என்ன உங்களை பாரமாவ நினைப்போம்? எங்கேயோ போய் ரோட்டு வேலை செஞ்சு அங்கேயே குழந்தைய பெத்தெடுத்து நீங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் கேள்விப்பட்டு மனசே தாங்கலக்கா. ரொம்ப வருத்தமாயிடுச்சு. பணம் காசு வந்தா மனுஷங்க மாறுவாங்க தான், நான் இல்லங்கள. ஆனா செல்வான மாதிரி தலைகீழ மாறின ஆளுங்களை நான் பார்த்ததே இல்ல. சரி, நட உட பாவனை இதெல்லாம் கூட மாறலாம். ஆனா அர்ச்சனான்னு உங்களை உள்ளங்கையில வச்சு தாங்கினாரே, அந்த மனுஷனா இப்படி மாறிட்டாரு? என்னால நம்பவே முடியல. சரி விடுமா, நடந்ததை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் கிடையாது. இனிமே நடக்க வேண்டியதை பத்தி தான் நாம முடிவெடுக்கணும். என்ன முடிவெடுக்க போறீங்க? என்ன சௌகாமி பேசுற? அர்ச்சனாவுக்கு குழந்தை பிறந்த விஷயத்த மாப்பிள்ளைக்கு தெரியப்படுத்த வேண்டாமா? எதுக்கு நாம தெரியப்படுத்தணும்? அவனை உங்க வாயால மாப்பிள்ளை கிப்பிலாம் கூப்பிடாதீங்க. அப்படி இல்ல சிவகாமி, என்ன இருந்தாலும் அர்ச்சனாவே தகவல் சொல்லல, நாம எதுக்குங்க சொல்லணுங்கிறீங்க? அர்ச்சனா சொல்லலைன்னா அது தப்பு இல்ல. புருஷ பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற கோபதாவத்துல அவங்க சொல்லாம விட்டா அது தப்பு கிடையாது. ஆனா நம்ம விஷயமே வேற. நாம பொண்ணை பெத்தவங்க, பொறுப்பா முறையா நடந்துக்க வேண்டாமா? இல்லப்பா, அம்மா சொல்றதுதான் சரி. நான் இருக்கேனா செத்தனா, எனக்கு குழந்தை பிறந்துச்சா இல்லையான்னு எதுவுமே அந்த ஆளுக்கு தெரிய வேண்டாம். விட்டு போன உறவை மறுபடியும் ஒட்ட வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த நினைப்பைய மறந்துருங்க. எப்ப அந்த ஆளே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேனோ அப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்னம்மா சொல்ற? இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கறியா? ஆமாப்பா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே அந்த ஆளை பத்தின பேச்சை எடுக்காதீங்க. சரிம்மா, நீ கோவப்படாத. உனக்கு பிடிக்காத எந்த விஷயத்த பத்தியும் இனிமே நான் பேச மாட்டேன். அடடடடே, என்ன இப்படி பார்த்துட்டே இருக்க? டேய், அசல் ஜாடையில நீ உங்க அப்பா மாதிரியே இருக்கடா. கண்ணு, மூக்கு, காதெல்லாம் செல்வண்ண மாதிரியே இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா, மனசுல பட்டதா சொன்னேன். சரி, குழந்தைய கொடு. இந்தாங்க, நான் போய் பால் சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். செல்வம், என்ன நந்தினி இது? நான் ரெடி ஆயிட்டேன், நீ இன்னும் பார்ட்டிக்கு போறதுக்கு ரெடியாம அப்படியே நிக்கிற? நான் வரல செல்வம், நீ மட்டும் போயிட்டு வா. என்ன விளையாடுறியா? நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்ட்டிக்கு போறதா தானே பிளான். அதுவும் இல்லாம அசோசியேஷன் மெம்பரோட வீட்டு ஃபங்க்ஷன் வேற. ஆஃபீஸ் வரைக்கும் தேடி வந்து நம்ம 2 பேரும் கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருக்காங்க. போலாம், தப்பாயிடும். சீக்கிரம் போய் ரெடி ஆகும். இல்ல செல்வம், நான் வரல. நந்தினி நில்லு.
ஏன் பார்ட்டிக்கு வரல என்னத்துக்கு வரலன்னு கேட்டுட்டு இருக்கேன். நீ பாட்டு எந்த காரணமும் சொல்லாம போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல செல்வம், நான் வரல. அதுதான் கேக்குறேன். உனக்கு என்ன உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. என்னத்த சொல்றது? அதெல்லாம் சொன்னா கஷ்டமா இருக்கும். நான் வரலன்னு சொன்னா கேளு, நீ போயிட்டு வா. இந்த மாதிரி மூடி மறைச்சினா எனக்கு டென்ஷன் தான் ஜாஸ்தி ஆகும். என்ன காரணத்துக்காக நீ இப்ப என் கூட பார்ட்டிக்கு வரல சொல்லு. என்னத்தன்னு சொல்றது செல்வம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்த. அதுக்கப்புறம் இப்ப ஏதோ டிஸ்டர்ப்டா இருக்கு, வேணான்னு சொல்லி தள்ளி போட்ட. நமக்குள்ள நடக்கிறதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியாது. வெளியில என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? நீ என்னமோ உன் பொண்டாட்டியை துரத்தி விட்டுட்டு என்ன நீ கீப்பா வச்சிருக்கேன்னு பேசுறாங்க. ஏற்கனவே அர்ச்சனாவோட அப்பா கோயில்ல வச்சு என்னை பார்த்து என்ன பேசினாரோ அதேதான் ஊரு என்ன பத்தி ஏன் நம்மள பத்தியும் பேசுறாங்க. ஊரார் பார்வைக்கு நமக்குள்ள என்ன உறவுன்னு சொல்லிக்க ஏதாவது ஒரு அடையாளம் வேணாமா செல்வம்? அப்படி இல்லாத பட்சத்துல எல்லாரும் நம்மள பத்தி தப்பாதானே பேசுவாங்க. நாம பேசுறவங்க எல்லார்கிட்டயும் போய் நாங்க அப்படிலாம் இல்லைன்னு விளக்க சொல்லிக்கிட்டா இருக்க முடியும்? இப்போ நீ என்ன அங்க கூட்டிட்டு போற, அங்க வரவங்க எல்லாம் என்னை பார்த்து இது யாருன்னு கேட்பாங்க. நீ என்னன்னு சொல்லி என்ன அறிமுகப்படுத்துவ? ஃப்ரெண்டுன்னு சொல்லுவ, ஆபீஸ் ஸ்டாஃப் இல்ல பிஏ இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவ. ஒரு படி மேல போய் சின்ன வயசுல இருந்து என் கூட பழகணுங்கன்னு சொல்லுவ. ஆனா வரவங்க எல்லாம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட எதுக்கு பார்ட்டிக்கெல்லாம் கூட்டிட்டு வரணும்னு உன் காட்டுப்படவே பேசுவாங்க, கிண்டல் அடிப்பாங்க. அதையெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்கும். எதுக்கு நாமளே வலிய போய் பிரச்சனையை தேடிக்கணும் சொல்லு? அதுக்காகல நீ ஃபீல் பண்ணாத செல்வம். நீ பெரிய பிசினஸ் மேன், கார் டீலர் அசோசியேஷனோட தலைவர். நீ கம்பீரமா போயிட்டு வா. நீ தனியா போனா உனக்கான மரியாதை கௌரவம் எல்லாம் கிடைக்கும். நான் உன் கூட வர வேணாம். ஏய், இதெல்லாம் நான் ஒன்னும் உன்னை ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லல. என்னோட சங்கடத்தை தவிர்க்கலாம்ல, அதுக்காக தான் சொன்னேன். யூ கேரி ஆன்.